நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? யார் ஆட்சி பண்ணலாம் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே, பிஜேபி ஏடிஎம்கே. எதனால? பிஜேபி ஏடிஎம் தான் எல்லாத்தையும் கொண்டாட முடியும். ம். சர்க்காருன்றது என்ன? பிஜேபி ஏடிஎம்கே தான் கொண்டாட முடியும். அவங்க கொடுக்குறாங்க டெக்ளேர் இத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிறேன்னு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இத்தனை லட்சம் கோடி கொடுத்துக்கிறாங்கன்னு அவங்க சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒரு மக்களை பாலியல் பண்றாங்க, அதை ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க? அவங்க ஆட்சி நடந்தது தானே, ஏடிஎம்கே ஆட்சி அந்த நடந்ததை பத்தி நீ பேசக்கூடாது. நான் உனக்கு மாத்தி மாத்தி நானும் சாப்பிட்றேன்னா நீயும் சாப்பிட்றதுதான். ஆனா நான் திருந்துறது திருந்தணுன்றதுக்கு தான் நீ ஒரு தலைவர். நான் சொல்றது புரியுதா? புரியுது. பட் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா 2 பேர்லயும் நடக்குது இது. நீங்க 2 பேருமே படக்கூடாது இல்ல? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொண்ணேவனு கேட்டுங்க. நான் விட நீ நல்லா செய்வன்னு உனக்கு செய்யறோம். நீயும் அதே மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னா அதுக்கு ஒன்றும் பேசுறதுக்கு இடம் நீங்க கிடையாது. அவங்க கிட்டே போறீங்க. அதை பத்தி பேச வேண்டிய அடுத்தது விஜய் அண்டு அண்ணாமலை வருவாங்க. அடுத்தது விஜய் இந்த வருஷம் வர மாட்டேன்றீங்களா? அடுத்த வாட்டி வருவாரு. இந்த time அண்ணாமலை விஜய் ஒன்னா சேருவாங்க, அப்போ வருவாங்க. கண்டிப்பா சேர போறாங்க. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு புதுசா இருக்கிறவங்களுக்கு செய்யணுன்றது வராங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைதான். ஏன்னா இவங்களுக்கு அனைத்து விஷயமும் தெரியும். வர்றவங்க கொஞ்சம் பயந்து செய்வாங்க. அதை இப்பவே கொடுத்து பார்க்கலாம்ல. 10 வருஷம் ஆட்சி கட்டுறதுக்கு 5 வருஷம் முன்னாடி ஒன்று சொல்லட்டுமா? அவர் என்னைக்கு வந்தாரு? 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு களத்துல எப்போ வந்தாரு? களத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு அதெல்லாம் விட்டுடுங்க. எலெக்ஷனுக்குன்னு எப்ப சந்திச்சாரு? இதான் ஃபர்ஸ்ட் டைம். எந்த எலெக்ஷனும் கிடையாது இதுவரை. இத மாதிரி 5 வருஷம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் அறிவு வரும். 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் வரணும். ஆமா. அன்னைக்கே வந்ததுமே சீட்டு காலையெல்லாம் மொத்த பேர் ஓடி விடுவாங்க. வீடு கட்டுற மாதிரி போய் சீட்டு காலியாக்குது உட்காந்துருக்க மாட்டாங்க. முன்ன 5 வருஷம் இருக்க விட மாட்டாங்களே இப்ப இருக்க அரசியல். அது வரும். கமல்ஹாசன் ஒருத்தர் போன எலெக்ஷன் வந்தாரு. அவர் கேட்டுக்க. கட்சியவே அவர் அடமானத்துக்கு வச்சுட்டாரு. கட்சி அடமானத்துக்கு வச்சிட்டாரு. கமல்லாம் பண்ணி கிடையாது. இருக்கிற ஆளுங்கட்சிங்க அதை விட மாட்டாங்கல்ல. அந்த கட்சி அழிச்சு விட்டுறாங்க. அதுக்குதான் நல்லவங்க யார் யாருன்னு பார்த்து அவர் சேரணும் விஜய். ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஆளுங்க அவரை சேர்க்க மாட்டாங்க. சின்ன ஆளு யார் யாரோ அவங்கள சேர்த்து தனி அணி பண்ணி மேல வரணும். அண்ணாமலை தயாராகிறாரு. இப்போ கூட குத்துக்கிறாரு பேட்டியில. இருவரும் ஒன்று சேர்ந்தாலும் என்ன ஆகணும் போட்டிருக்காங்க. ஆனா ஒன்னா சேருவாங்க. முழு வீடியோவை எங்களது யூடியூப் சேனலில் பார்க்கலாம்.